இப்போது இந்த பேட்சை எப்படி நம்ம கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, லட்கன் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணால் நீங்கள் பக்கத்தில் வச்சே கட் பண்ணிக்கலாம். இதுலேயும் பொறுமையாக நம்ம பண்ணும்போது பக்கத்தில் வச்சே கட் பண்ணிக்கலாம், அந்த செயினுக்கு பக்கத்துலேயே. ஓகே, நான் கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணுறேன். அடுத்து கையில் எடுத்துகிட்டு பண்ணும்போது கொஞ்சம் குயிக்காக முடியும். ஓகே, இப்படி கட் பண்ணி எடுத்துட்டேன். இனி நான் கையில் வச்சு எப்படி கட் பண்ணணும்னு காமிச்சு தரேன். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம் ஃப்ரேம்லேருந்து. ஓகே, கட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தை இப்படி பொறுமையாக கட் பண்ணணும். ஓகே, நல்லா கட் ஆகிற கட்டரை பார்த்து எடுத்துக்கோங்க. இப்படி பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள். ஓகே, இப்படி பிசுறு இல்லாமல் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துருங்க. ஓகே, இதே போல் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ லட்கன் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம 2 டைப்பாக இதை கட் பண்ணி எடுத்துருக்குறோம். ஓகே, இதில் வந்து பிசுறு எதுவும் இல்லாமல் ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அது 2 எடுத்துருக்குறேன். ஓகே, நம்ம எப்படி ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு ஜரி த்ரெட்டால் இங்கே நம்ம ஜரி த்ரெட்டால் செயின் போட்டிருக்கோம்ல, அதில் ஜாயின் பண்ணி நம்ம லட்கனாக ரெடி பண்ணுவோம். இது ஒரு மெத்தட். ஓகே, அடுத்து நான் கிளாத் விட்டு கட் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த 2 மெத்தடும் எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இதை வந்து நம்ம இப்படி உள்ளே வச்சு ஓகே நார்மல் நீடில் ஸ்டிச் போட்டு நம்ம இதை லட்கனாக ரெடி பண்ணுவோம். அது எப்படின்னு சொல்லித்தரேன். இந்த மெத்தடில் இங்கே மேலோடி நம்ம நார்மல் நீடில் ஸ்டிச் போட்டு எப்படி லட்கன் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஓகேயா, ஃபஸ்ட்டு நம்ம இந்த சிம்பிளான லட்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேயா, இப்போது இதை எப்படி 2யுமே ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஜாயின் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா இங்கே கொஞ்சம் கேப்பு விட்டுக்கணும். ஓகேயா, இங்கே கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு இந்த சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த நார்மல் நீடில் நாட் போட்டு வச்சுருப்போம். ஓகேயா, நாட் இருக்கும். நாட்டை என்ன பண்ணணுன்னா இதுக்கு உள்ளே இருந்து குத்தி எடுக்கணும். கொஞ்சம் கேப்பு விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, இதுக்கு உள்ளேருந்து குத்தி எடுக்கும்போது அதாவது இந்த செயின் போட்டிருக்கோம்ல, அந்த செயினில் லாஸ்ட் செயினுக்கு முன்னாடி நம்ம குத்தணும். ஓகே, தெரியுதா? லாஸ்ட் செயினுக்கு முன்னாடி நம்ம குத்தணும். ஓகே, காட்டன் த்ரெட்லேயும் பண்ணலாம், இல்லை ஜரி த்ரெட்லேயும் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். ஓகே, காட்டன் த்ரெட்னால் அதே கலர் நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்படி ஜாயின் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்படி பண்ணணும்னா இதை இப்படி போட்டுட்டு ஓகேயா இங்கே கீழே இருந்து இப்படி மேலே கொடுக்கணும். இங்கேயும் கீழே லாஸ்ட் செயின் இருக்குல்ல, அதுக்கு உள்ளே இருந்து இங்கே எடுக்கணும். ஓகேயா, இப்படி ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஒரே அளவாக எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரே அளவாக இங்கே போடுறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்தது கொஞ்சம் நீக்கி இங்கேயும் அங்கேயும் குத்தணும். ஓகே, அந்த லாஸ்ட் செயினுக்கு முன்னாடி குத்துங்க. லாஸ்ட் செயினை விட்டுட்டு ஓகே லாஸ்ட் செயின் மேலே வரட்டு, அதுக்கு அடியில் குத்தி அங்கேயும் அதே போல் அதுக்கு அடியில் குத்துங்க. ஓகே, ஓகே, இப்படி நார்மல் ஸ்டிச்சு போட்டால் போதும். ஓகே, மறுபடியும் பாருங்கள். லாஸ்ட் செயினு அங்கேயும் லாஸ்ட் செயினுக்கு உள்ளே குத்தணும். ஓகே, இந்த அப்படி எடுத்து எடுத்து விட்டுக்கோங்க, அப்போ தான் சிக்கு விழாது பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த 2 ஷேப்புமே அதாவது 2 லட்கனுமே சேர்ந்து வர்றது போலே பார்த்துக்கோங்க. இப்போது இதில் நம்ம பீடும் அட்டாச் பண்ணி
நம்ம ஸ்டிச் போடலாம். ஓகே, பீட் அட்டாச் பண்ணும்போது இது ஃபுல்லாக பீடாக அழகாக நமக்கு சுற்றி வரும். ஓகே, இந்த லாஸ்ட்டில் இந்த சின்ன ஸ்டிச்சஸ் இருக்குல்ல, இது ஒன்றும் தெரியாது. பீட் அழகாக சூப்பராக கவர் பண்ணி வரும். ஓகே, இது டைட்டாக இழுத்து விட்டுக்கோங்க. இப்படி ஃபுல்லாகவுமே ஸ்டிச் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ஸ்டிச் பண்ண வேண்டாம். ஓகே, இது வரைக்கும் ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, எதுக்காக ஏன்னா நம்ம இந்த ரோப்பை உள்ளே வைப்போம். ஓகே, இது நம்ம சிம்பிள் மெத்தட் பண்ணி முடிச்சிட்டோம். இதில் காட்டன் த்ரெட்டை வச்சு நீங்கள் 2 ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா இது ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகே, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் நம்ம ஜரி த்ரெட்டில் போடுறது இப்போது காட்டன் த்ரெட்டில் போட்டோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், கரண்ட்டு வராது. ஓகே, இது பேசிக் மாடல் லட்கன். ஓகே, இனி அடுத்து கிளாத் விட்டு பண்ணோம்ல, அதில் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். இப்போது கிளாத் உள்ளதை எடுத்துக்கிறேன். ஓகே, கிளாத் விட்டு பண்ணியிருக்கோம்ல, அதை எடுத்துக்கிறேன். இப்போ இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, அதே போல் தான் இதுலேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும். எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு பாருங்கள். இங்கே உள்ளே இருந்து பார்த்துக்கோங்க. இந்த நீடில் நான் இங்கே உள் போர்ஷனில் இந்த லாஸ்ட்டு செயினில், ஓகே, லாஸ்ட்டு செயினில் உள்ளே விட்டு எடுக்கிறேன். ஓகே, லாஸ்ட்டு செயினுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை. ஓகே, கொஞ்சம் வெளியே இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, இப்படி எடுத்துட்டு என்ன பண்ணணும்னா சேம் இது இருக்குல்ல, ஓகே, இப்படி தான் நமக்கு வரும். ஓகே, இது இப்படியே மடங்கி வரும். ஓகே, இப்படி மடங்கி வரும். அப்போ என்ன பண்ணணும், இதை இப்படியே எடுத்துடுறோம். இங்கே த்ரெட் எடுத்துட்டேன். ஓகே, இதில் த்ரெட் எடுத்துட்டேன். இப்போது இதுலேயும் அதே போர்ஷனில் இங்கேருந்து குத்தி லாஸ்ட்டு செயினில் தான் குத்தணும். ஓகே, குத்திட்டு இங்கே இதே லாஸ்ட்டு செயினில் வர்றது போல், ஓகே, இப்படி குத்தி நீடில் எடுக்கணும். ஓகே, இப்போ இப்படி வரும். ஓகே, இப்போ இந்த இதில் ஸ்டிச் போட்டோம். அடுத்து என்ன பண்ணணும், இந்த பேட்சில் போடணும். ஓகே, இந்த பேட்சில் கொஞ்சம் இந்த சைடில் அந்த லாஸ்ட் இருக்குல்ல செயின், அதில் குத்தி சேம் உள்ளே குத்தி வெளியே எடுக்கணும். அவ்வளோதான். ஓகே, மறுபடியும் என்ன பண்ணணும், இந்த சைடில் இருக்குது. ஓகே, அந்த பேட்சில் குத்தி வெளியே எடுக்கிறோம். ஓகே, அதே போல் இந்த சைடும் இது நம்ம இந்த ஸ்டிச் வந்து ஃபர்டைஸ்க்கெல்லாம் பண்ணோம். ஓகே, லாஸ்ட்டு ஃபினிஷிங்கில் பண்ணோம். இந்த சைடு இப்படி குத்தி எடுக்கணும். சிக்கு விழாமல் பார்த்துக்கோங்க, கரெக்டாக பண்ணுங்கள். நம்ம எப்படி ஸ்டிச் கொடுக்குறோம்ல, இங்கே கேப் இருக்குதுல்ல, நீங்கள் கேப் இருக்குதுன்னு நினைப்பீங்க. இதை இப்படியே மேலே பிடிச்சிட்டு நம்ம இப்படி இழுத்தோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்படி இழுத்தோன்னா, இந்த நூலை பிடிச்சி இழுத்தோன்னா இது எல்லாமே சேர்ந்து ஜாயிண்ட் ஆகிடும். ஓகே, ஸ்லோவாக ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் பண்ணணும். நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக எப்படி போடணுங்கிறதுக்காக நான் ஃபஸ்ட்டு காமிச்சு தந்தேன். ஓகே, பார்த்தீங்களா, இப்படி ஸ்லோவாக இழுக்கும்போது ஜாயிண்ட் ஆகிடுச்சு. இப்போ தெரியல, இப்படி வைக்கும்போது அது தெரியாது. ஓகே, இப்படி ஜாயிண்ட் ஆகி வந்துடும். இதே போல் ஃபுல்லாக சுற்றி கவர் பண்ணணும். ஃபுல்லாக பண்ண வேண்டாம். இது வரைக்கும் பண்ணிவிட்டு கொஞ்சம் நம்ம காட்டன் உள்ளே வைக்கணும். ஓகே, பழைய துணியோ இல்லை காட்டனோ வைக்கணும். வச்சோன்னா கொஞ்சம் பஃப்னு நிற்கும். ஓகே, காட்டனாக நீங்கள் வாங்கிக்கோங்க, அது நல்லது. அப்படி இல்லைன்னா சின்ன துண்டு துணி வச்சாலும் ஓகே தான். ஓகே, எதுக்காகனா நைலான் காட்டன் வச்சோன்னா அந்த தண்ணியை வந்து நம்ம அப்படியே அமுத்துனோன்னா அப்படியே கீழே போயிடும். காட்டன் வாஷ் பண்ணோன்னா ஓகே
இப்போ நார்மல் அந்த காட்டன் வச்சோன்னு வச்சுக்கோங்க, அது வந்து என்ன ஆகும்னா தண்ணி அப்சர்வ் பண்ணி அப்படியே பிடிச்சிக்கும், சீக்கிரம் காயாது. ஓகே, அப்போ இது சீக்கிரமாக இந்த பீடெல்லாம் கருத்துடும். மேக்ஸிமம் இதை வாஷ் பண்ண மாட்டோம். சப்போஸ் வாஷ் பண்ணால் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ காட்டன் வந்து நைலான் காட்டன் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கிளாத் யூஸ் பண்ணிக்கோங்க, எதுனாலும் ஓகே. ஓகே, பாருங்கள், இன்னொரு வாட்டி இதை சொல்லித்தரேன். இப்போ இங்கே குத்தி எடுத்துட்டோம். அடுத்து இந்த சைடு. ஓகேயா, இந்த சைடு குத்தி நான் ஃபஸ்ட்டு லட்கன் சொல்லி தந்தேன்ல, அதுக்கும் இதே மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகே, சிக்கு வராமல் பார்த்துக்கோங்க. சிக்கு வந்துன்னா நமக்கு அதை இழுத்து எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஒரு ரெண்டு ஸ்டிச்சு போடும்போது கொஞ்சம் அப்படியே இழுத்து விட்டுக்கோங்க. இங்கே இருந்து குத்தி இதில் எடுத்துடுறோம். ஓகே, இப்படி இழுத்துட்டோனாலே அது ஜாயிண்ட் ஆகிடும். ஓகே, இப்படியே சுற்றி இது வரைக்கும் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்படி ஸ்டிச் போடும்போது இந்த கிளாத்தை வந்து நீங்கள் அப்படியே லைட்டாக உள்ளே அப்படியே விட்டுக்கோங்க. ஓகே, உள்ளே விட்டுட்டு இந்த த்ரெட்டை அப்படியே லைட்டாக பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த கிளாத் வந்து உள்ளே போயிடும். ஓகே, இப்போ இவ்வளோ பண்ணிட்டோம். இனி என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் காட்டன் எடுத்து உள்ளே வைக்கணும். ஓகேயா, இப்போது கொஞ்சமாக காட்டன் எடுத்துக்கோங்க. ஓகே, கொஞ்சமாக காட்டன் எடுத்து இந்த ஓட்டை இருக்குல்ல, அந்த ஓட்டைக்குள்ளே அப்படி லைட்டாக ஓகே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா இடமும் வர்றது போல் வச்சு இது பண்ணிவிடுங்க. ஓகே, இந்த கிளாத் எல்லாம் உள்ளே விட்டு தான் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஓகே, அதே போலே ஸ்டிச் தான் இனி ஃபுல்லாக போடும்போது இது கொஞ்சம் பஃப்னு இருக்கும். ஓகே, அதுக்காக தான் நம்ம காட்டன் உள்ள வைக்கிறது. ஓகே, இனி இதே போலே ஃபுல்லாக சுற்றி ஸ்டிச்சஸ் போட்டு இங்கே வரைக்கும் கொண்டு வந்துடும். இங்கே வரைக்கும் கொண்டு வந்துட்டு நம்ம ரோப் வைக்கணும். ஓகே, நூல் தெரியுதேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் இது பண்ண வேண்டாம். லைட்டாக அதை பிடிச்சி மூவ் பண்ணாலே கரெக்டாக வந்துடும். ஓகே, ரொம்ப பிடிச்சி இழுக்க வேண்டாம், லைட்டாக பிடிச்சி இழுத்தாலே வந்துடும். ஸ்டிச்சு இப்படியே ஃபுல்லாக போட்டுற வேண்டியதுதான். ஓகே, இப்போ இந்த வருதில்ல, இப்போது இந்த கிளாத்தை அப்படியே உள்ளே இப்படியே விட்டுட்டு லைட்டாக பிடிச்சி இப்படி இழுக்கணும். ஓகே, இந்த கிளாத்தை இப்படியே உள்ளே விட்டுட்டு ஓகே இந்த த்ரெட்டை லைட்டாக எப்படி பிடிச்சி இழுக்கணும். இழுக்கும்போது அந்த கிளாத் அவ்வளோ உள்ளே போயிடும். ஏன்னா நம்ம அந்த செயினில் தான் ஸ்டிச் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ அந்த கிளாத் அப்படியே உள்ளே போயிடும். அப்படியே ஃபுல்லாக பண்ணிவிடும். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு பண்ணோம்ல, அதை போல் ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு இந்த சைடும் அந்த சைடும் அப்படியே இதே ஸ்டிச்சை கொடுத்தாலே கரெக்டாக வரும். ஓகே, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக 2 மெத்தட் சொல்லுது. இப்படியும் பண்ணலாம், அப்படியும் பண்ணலாம். ஓகே, ஸ்லோவாக தான் சொல்கிறேன். புரியலைன்னா இன்னொரு வாட்டி நீங்கள் போட்டு பாருங்கள் வீடியோவை. அப்படியும் புரியலைன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லித்தரேன். ஓகே,
லாஸ்ட்டில் வரும்போது என்ன பண்ணோம்னா இந்த சைடும் உள்ள கிளாத்தை அப்படியே உள்ளே விட்டுருங்க. ஓகே, ஃபஸ்ட் நம்ம பண்ணோம்ல அந்த பேட்சை ஃபுல்லாக கட் பண்ணி பண்ணது போல் அதை போல் இதில் வரும். ஓகே, இப்படி பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க, சேம் அதே ஸ்டிச் தான் இந்த சைட்லேருந்து இங்கே, சேம் அதே ஸ்டிச் தான் இந்த சைட்லேருந்து இங்கே, மறுபடியும் இந்த சைட்லேருந்து இங்கே, மறுபடியும் லாஸ்ட்டில் இது எல்லாத்தையுமே உள்ளே விட்டுட்டு, ஓகே, எல்லா கிளாத்தையுமே உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு லாஸ்ட்டில் எல்லா கிளாத்தையுமே இப்படி உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு சேம் ஸ்டிச் தான் இந்த சைடு, இந்த சைட்லேருந்து இந்த சைடு. ஓகே, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், அந்த ரோப் இருக்குல்ல, ரோப்பை மாட்டுறதுக்குள்ளே இடம் வருதான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த கேப்பில் இந்த ரோப் இருக்குல்ல, இந்த ரோப்பை நம்ம உள்ளே விட்டுறணும். ரோப்பு உள்ளே ஃபஸ்ட்டு விட்டுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகே, ஏன்னா ரோப் போடுறதுக்கு நமக்கு இடம் வேணும்ல. ஸோ கொஞ்சம் உள்ளே விட்டு இதை அழுத்தி விட்டுக்கணும். ஏதாவது சிசரோ ஏதாவது வச்சு அழுத்தி விட்டுக்கோங்க. ஓகே, அழுத்தி விட்டுட்டு சேம் அந்த இடத்துல கரெக்டாக வைக்கணும். கரெக்டாக வச்சுட்டு ஓகே, கரெக்டாக வச்சுட்டு எல்லா கிளாத்தையும் உள்ளே விட்டுருங்க. கிளாத்து தெரியாமல் உள்ளே விட்டுட்டு அடுத்தது மறுபடியும் இந்த ஸ்டிச்சஸை போடுங்க. ஓகே, ஈஸி தான். புரியலைன்னா கேளுங்க. லாஸ்ட்டில் வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த ரோப்பு இந்த பேட்ச்சு எல்லாம் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஓகே, அதில் குத்தி எடுக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், இல்லை கையில் குத்திடும். இந்த லாஸ்ட்டில் வரும்போது ரெண்டு சைடுமே ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஓகே, ரோப்புக்கும் இதுக்கும் சேர்த்தே போட்டுக்கோங்க. ஓகே, இந்த சைட்லேருந்து அந்த சைடு குத்தி இப்படியே எடுத்துக்கோங்க. ஏன்னா அது ஸ்ட்ராங்காக இருக்கணும்ல, அதுக்காக. ஓகே, ஒரு 2-3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. அந்த சைடும் போட்டுக்கோங்க, சேம் இந்த சைடும் போட்டுக்கோங்க. ஏன்னா அந்த கேப்பு தெரியக்கூடாது. ஓகே, அந்த கேப்பை மறைச்சி நம்ம போடணும். சேம் கலர் கிளாத் எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு இந்த கிளாத்து தெரிஞ்சாலும் ப்ராப்ளம் இல்லை. சப்போஸ் வேறு கிளாத்து வேறு கலர் போட்டிருந்தோன்னா அதை எப்போவுமே மறைச்சிடணும். ஓகே, அப்படி இல்லைன்னா இதில் ஒரு பீடோ ஏதாவது கொடுத்து இந்த கிளாத்தை மறைச்சி எடுத்துடணும். ஓகே, ஸோ இப்படி ஃபுல்லாக ஸ்டிச் போட்டு லாஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இது அனதர் சிம்பிள் மெத்தட் லட்கன். ஓகேயா, கட் பண்ணி எடுத்துருங்க.
இப்போ முடிச்சிட்டோம். ஃபஸ்ட் உள்ளதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? இது கொஞ்சம் பஃப்னு இருக்குது. ஓகே, கொஞ்சம் பஃப்னு இருக்குது. இது கொஞ்சம் தின்னாக இருக்குது, ஒல்லியாக இருக்குது. ஓகே, இது கொஞ்சம் தடிமனாக இருக்குது. அவ்வளோதான். ஓகே, இதுவும் 2 மெத்தட் நான் சொல்லி தந்துட்டேன். அடுத்து கொஞ்சம் கிராண்டாக பண்ணணும்னா இதில் சில்க் த்ரெட்டை மாட்டணும். ஓகே, அது எப்படின்னு அடுத்து சொல்லித்தரேன். சில்க் த்ரெட் மாட்டி எப்படி பண்ணுறதுன்னு. ஓகே, இது பேசிக் பேட்ச் ஒர்க்கு. இனி அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் அந்த பீடு வச்சு எப்படி பண்ணுறது, பீடும் சில்க் த்ரெட்டும் மாட்டி எப்படி பண்ணுறது. ஓகே, லெகங்காக்கெல்லாம் அந்த லட்கன் நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி அடுத்தது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, நீங்கள் ஃபஸ்ட் இப்போ இந்த சிம்பிள் மெத்தடை யூஸ் பண்ணுங்கள். இது நான் உங்களுக்கு திலகம் ஷேப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் திலகம் ஷேப்லேயும் பண்ணலாம், சர்க்கிளில் பண்ணலாம். ஓகே, பேட்ச் ஒர்க் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்ல, நீங்கள் ஹார்ட் ஷேப்பில் பண்ணலாம். எது வேணாலும் எப்படியோ உங்களுக்கு எப்படி டிசைன் பண்ண விருப்பமோ அப்படி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அப்படி பண்ணி இதே மெத்தட் தான் பேசிக், இதையே நீங்கள் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, இப்போது இந்த பேட்ச் ரெடி பண்ணிட்டோம். ஓகே, பேட்ச் ரெடி பண்ணிவிட்டு இதுக்கு மேலே இதே போல் 2 பேட்ச் ரெடி பண்ணி, ஓகே, அந்த பேட்ச் ரெடி பண்ணி இந்த சைடும் அந்த சைடும் இப்படி இதே போல் ஸ்டிச்சஸ் கொடுத்து, ஓகே, இப்படி நம்ம வச்சாலும் சூப்பராக இருக்கும் லட்கன் பார்க்குறதுக்கு. ஓகே, கீழே ஒரு பேட்ச்சு, சேம் மேலே ஒரு பேட்ச். ஓகே, வச்சு ஸ்டிச் கொடுத்துடணும். அப்போது பார்க்குறதுக்கு இதுவும் அழகாக இருக்கும். ஓகே, இப்படி வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிடணும். ஓகே, டிசைன் எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்ம எப்படி பண்ணுறோமோ அதுதான். ஓகே, பார்த்துக்கோங்க. நீங்களும் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு தோணுதோ அப்படி பண்ணி எனக்கு அனுப்புங்க. ஓகே, தேங்க்யூ.